ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை சார்பில் இருந்து ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சர்க்குலர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆரம்ப கட்ட காலத்துல நில அளவை பண்ணியிருப்பாங்க, நிலத்தை வந்து அளந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு 1865 வருடம் முதல் கட்டமாக நிலத்தை வந்து அளந்திருக்கிறாங்க. ஸோ அந்த 1865 வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அதுக்கப்புறமா மறுநில அளவை டாக்குமெண்ட், செட்டில்மெண்ட் சர்வே டாக்குமெண்ட், யூடிஆர் டாக்குமெண்ட், நத்தம் சர்வே பண்ணதுக்கான லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் எங்கெங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற தகவலை வந்து ஒரு சர்க்குலரா வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு இன்கேஸ் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஆர் சர்வே பண்ண அந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்க பர்டிகுலரா அந்த ஆபீஸ் கிட்ட போயிட்டு நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது அந்த ஆபீஸ் மேல ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கூட நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம். சரிங்களா, அந்த டிராயிங்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த தகவல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு சர்க்குலரு. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சால் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த சர்க்குலர் தாங்க அது. இந்த சர்க்குலருக்கான அந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டீடைல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 4-5 பேஜ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலு. மொத்தம் 692 பேஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமம் மற்றும் நகரத்திற்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கெங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு மாவட்டம் எடுத்துக்கலாம், சேலம் மாவட்டத்தை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் கண்ட்ரோல் F கொடுத்து சர்ச் பண்ண முடியல. பட் உங்களுடைய மாவட்டம் வந்து எந்த பேஜில் இருக்கோ அதை பொறுமையாக நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய கிராமத்துக்கு நேராக வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எந்தெந்த ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இன்கேஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நம்ம கிராமத்து பேர் வச்சு அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சேலம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு கிராமத்தின் பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமத்தினோட பெயர் வந்து இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அப்படியே இருக்குது. தாலுகா வைஸ் வந்து கிராமத்தினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சேலம் மேற்கு, ஸோ இந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக சேலம் தெற்கு, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்காடு, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. தாலுகா வைஸ் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிராமத்தோட பெயர் இருக்குது, கொஞ்சம் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ரைட்டுங்களா, கிராமத்துடைய பெயர், கிராமத்தின் வகை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ரைத்து வாரி கிராமம், இனாம் ஒழிப்பு கிராமம், எஸ்டேட் ஒழிப்பு கிராமம், இந்த மாதிரி 3 வகையா இருக்குது. இப்போ உங்களுடைய கிராமம் வந்து எந்த வகையில இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா ரைத்து வாரி கிராமம் கிடையாது, இனாம் ஒழிப்பு கிராமத்துல இருக்குது. ஆம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த இடத்துல பாருங்க, கற்பகம் மற்றும் வேடப்பட்டி, இந்த 2 கிராமம் பார்த்தீங்கன்னா ரைத்து வாரி கிராமத்தை சேர்ந்தது. இனாம் ஒழிப்பு கிராமம் கிடையாது, இல்லை அப்படின்றது. எஸ்டேட் ஒழிப்பு கிராமம் கிடையாது, இல்லை. ரைட். அடுத்தபடியா முதல் முறையா வந்து நிலத்தை அளந்தாங்க பார்த்தீங்களா, ஆரம்ப கட்ட நில அளவை செய்யப்பட்ட ஆண்டு 1865 நில அளந்திருக்கிறாங்க. அது தொடர்பான ஆவணங்கள் இந்த இடத்துல பாருங்க. ஆரம்ப நில அளவை முடிவுற்று அதன் தொடர்புடைய அசல் ஆவணங்கள் தற்போது உள்ள அலுவலகம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவண காப்பகம் MRO சென்னை, MRO ஆபீஸ்ல இருக்குது. ஆவண காப்பகம் சென்னையில வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மத்திய நில அளவை அலுவலகத்தில் கிடையாது. இந்த மாதிரி இல்லை போட்டிருந்தாங்கன்னா அங்கே வந்து மெயின்டைன் பண்ணல. இந்த 1865 சர்வே பண்ணப்பட்ட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது? MRO ஆஃபீஸில் இருக்குது. ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. அடுத்தபடியாக 2ஆம் கட்ட மறுநில அளவை, அதாவது மறுநில அளவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எப்போ, எந்த வருடம் பாருங்க, 1917 வந்து மறுநில அளவை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மறுநிலவைக்கான அசல் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க. உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ உங்களுடைய கிராமம் வந்து இந்த இடத்துல கற்பகம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ரெக்கார்டே வந்து கிடையாது. மறுநில அளவை பண்ணதுக்கான லேண்ட் ரெக்கார்டு எந்த ஆஃபீஸ்லையுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கு லேண்ட் ரெக்கார்டு வராது. அதுவே இந்த வேடப்பட்டி கிராமம், இந்த கிராமத்துக்கு வந்து பாருங்க இருக்குது. எங்கே இருக்குது? மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆஃபீஸில் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் போய் கேட்டிங்கன்னா அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் என்னென்ன ஆஃபீஸில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், உங்கள் கிராமத்தினுடைய டாக்குமெண்ட்.
பதிவேடு இருக்குது, சிட்டா இருக்குது, அப்புறம் புலப்படம் எஃப்எம்பி இருக்குது. ஒரு சில கிராமங்களுக்கு சிட்டா வந்து இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இல்லை அப்படின்னு தான் அங்கே டாக்குமெண்ட் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியா இனாம் ஒழிப்பு மற்றும் எஸ்டேட் ஒழிப்பு செட்டில்மெண்ட் சர்வே எப்போ நடந்தது அப்படின்னா 1963 நடந்தது. இது சம்பந்தப்பட்ட ஆவணம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கு. அந்தந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் மாவட்டத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு. அண்ட் முக்கியமாக நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் யூடிஆர் சர்வே செய்யப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1984. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் இருக்குது, அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஆம் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஆம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கிராமத்துக்கு எந்த ஆஃபீஸில் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் அடுத்தபடியாக நத்தம் நில அளவை செய்யப்பட்ட ஆண்டு 1988. இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த பர்டிகுலர் கிராமத்துக்கு எந்த வருடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு அளவையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. உங்கள் கிராமத்துக்கு 1989 கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள் கிராமத்தினுடைய பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நத்தம் நில அளவைக்கு அதனுடைய சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது, அதே மாதிரி வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாருங்க, நகர நில அளவை செய்யப்பட்ட ஆண்டு. இது கிராமத்துக்கு கிடையாது, நகர நில அளவை அது சம்பந்தமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ வந்து இது நகர நில அளவை பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் இருக்காது. ஸோ இல்லாத கிராமத்துக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நகர நில அளவை பணி நடைபெறவில்லை அப்படின்னு இருக்கும். ஒரு சில கிராமங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1995 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே 1995 சர்வே பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க, வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.